10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.4 ஐந்தாவது கணக்கு பார்க்குறோம். f defined from n tends to n என்ற சார்பு f of m equal to m square plus m plus 3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுக. ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னா mக்கு பதிலாக ஏதாவது இயல் எண்களை கொடுக்கணும். அப்படி இயல் எண்களை கொடுக்குறப்ப f of mக்கு என்னென்ன மதிப்புகள் கிடைக்குது. அப்போ இயல் எண்கள் என்னென்ன 1 2 3 4 எக்ஸட்ரா. துணை மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு இயல் எண்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. எம்முக்கு 1ன்னு கொடுக்குறப்ப ஒரு மதிப்பு, 2ன்னு கொடுக்குறப்ப ஒரு மதிப்பு, 3ன்னு கொடுக்குறப்ப ஒரு மதிப்புன்னு வெவ்வேறு எண்கள் தான் கண்டிப்பாக நமக்கு எஃப் ஆஃப் எம்முக்கு கிடைக்கும். அப்போ இது என்ன வகையான ஒரு சார்பு? ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு நம்ம சொல்லிடலாம். எம்முக்கு 1 2 3 4ன்னு இயல் எண்களை கொடுக்குறப்ப எஃப் ஆஃப் எம்முக்கு மதிப்பு கொடுத்து கணக்கிடலாம். அல்லது மற்றொரு முறை நமக்கு இருக்குது. கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனையில் நம்ம வரையறையை பயன்படுத்துகிறோம். சார்பு என்ன கொடுத்துருக்குறாங்க? எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3. என்ன வரையறை நம்ம கொடுத்துருப்பாங்கன்னா புக்கில் எஃப் ஆஃப் A1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் A2 அப்படின்னு கொடுக்குறப்ப விச் இம்ப்ளைஸ் A1 ஈக்குவல் டு A2ன்னு கிடைக்கும். எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிற சார்பில் அல்லது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக A1 A2ன்னு கொடுக்குறப்ப அதை சுருக்கி எழுதுகிறப்ப நமக்கு A1 ஈக்குவல் டு A2ன்னு கிடைக்கும். எனில் அப்படி கிடைச்சது அப்படின்னா எஃப் அப்படிங்கிற சார்பானது எஃப் ஆனது என்ன சார்புன்னு சொல்லிடலாம்? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். இது எழுதணும்னு அவசியம் இல்லை. இது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அந்த நிபந்தனையை இங்கே பயன்படுத்த போகிறோம். இனி கொடுக்கப்பட்டுள்ள சார்பை நம்ம எழுதிடுறோம். என்ன சார்பு கொடுத்துருக்குறாங்க? எஃப் ஆஃப் எம்மு. எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு என்ன? எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம்மு ப்ளஸ் 3. எஃப் ஆஃப் A1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் A2 எனும் பொழுது A1 ஈக்குவல் டு A2ன்னு காட்டணும். அப்போ இங்கே எம்முங்கிற மதிப்பு மாறியாக இருக்கிறதுனால எம்முக்கு பதிலாக M1 M2ன்னு பிரதியிடுறோம். எஃப் ஆஃப் M1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் M2 எனும் பொழுது M1 ஈக்குவல் டு M2 சமமானு காட்டுறோம். எஃப் ஆஃப் M1 அப்படிங்கிறப்ப எஃப் ஆஃப் எம்ங்கிற சார்பில் எம்முக்கு பதிலாக M1ன்னு பிரதியிடுறோம். அப்போ M1 ஸ்கொயர் ப்ளஸ் M1 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு வலது பக்கம் M2ன்னு கொடுக்குறோம். எம்முக்கு பதிலாக M2 ஸ்கொயர் ப்ளஸ் M2 ப்ளஸ் 3. இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு மதிப்பு சமமாக இருந்தது அப்படின்னா அது என்னவாகும்? 0 ஆகிடும். ஒரே பக்கமாக கொண்டு போகிறப்ப அப்போ +3 கேன்சல் ஆகிடும். அது 0 ஆகிடுது. மீதி இருக்கக்கூடிய எண்களை எடுத்து எழுதிடுறோம். M1 ஸ்கொயர் ப்ளஸ் M1 எதற்கு சமம்? M2 ஸ்கொயர் ப்ளஸ் M2க்கு சமம். இது அனைத்தையும் இடது பக்கமே கொண்டு வந்துடலாம். M1 ஸ்கொயர் ப்ளஸ் M1 ப்ளஸ் M2 ஸ்கொயர் வலது பக்கம் இருந்து இடது பக்கம் வரப்போ மைனஸ் M2 ஸ்கொயர் மைனஸ் M2 ஈக்குவல் டு 0. வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு எண்ணையும் ஒன்றா எழுதிடலாம். M1 ஸ்கொயர் மைனஸ் M2 ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் M1 மைனஸ் M2 எதுக்கு சமம்? ஈக்குவல் டு 0. M1 ஸ்கொயர் மைனஸ் M2 ஸ்கொயர் இந்த இடத்துல நம்ம ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். இதுக்கு பதிலாக என்ன ஃபார்முலா பயன்படுத்துகிறோம்? A ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. M1 ஸ்கொயர் மைனஸ் M2 ஸ்கொயருக்கு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி பயன்படுத்துகிறப்ப M1 ப்ளஸ் M2 இன்ட்டு M1 மைனஸ் M2 அப்படின்னு கிடைக்குது. அடுத்த மதிப்பு என்ன இருக்குது? ப்ளஸ் M1 மைனஸ் M2 ஈக்குவல் டு 0. இப்போ இது ஒரு மதிப்பு, M1 மைனஸ் M2ங்கிறது ஒரு மதிப்பு. இதை ஒரே டேர்மாக நம்ம கன்சிடர் பண்ணிடுறோம். ரெண்டுலையும் எது பொதுவாக இருக்குது? M1 மைனஸ் M2ங்கிறது பொதுவாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துடுறோம். அப்போ M1 மைனஸ் M2 இதை வெளியில் எடுத்துட்டோம்னா முதல்ல மீதி என்ன இருக்குது? M1 ப்ளஸ் M2 அதை எழுதிடுறோம். அடுத்து இரண்டாவது ஒன்றில் M1 மைனஸ் M2 மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. அதை நாம் காமனாக வெளியில் எடுத்துட்டோம்.
இப்போ மீதி இங்கே என்ன இருக்கும், ப்ளஸ் குறி இருக்குது, அப்போ ப்ளஸ் போட்டுடுறோம். m1 மைனஸ் m2 எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், 1 ஈக்குவல் டு 0. நமக்கு தேவையான மதிப்பு என்ன நிறுவனம், m1 m2வும் சமமானு காட்டணும். இந்த ரெண்டும் பெருக்கல்ல இருக்குது, இந்த ரெண்டும் பெருக்கல்ல இருக்குது அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒன்றை வலது பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பிரித்து எழுதலாம். பிரித்து எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப m1 மைனஸ் m2 ஈக்குவல் டு 0 ஒன்று கிடைக்கும். அடுத்தது m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. m1 மைனஸ் m2ல m2வை வலது பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ m1 ஈக்குவல் டு m2. இதில் m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் 1 இங்கே வரப்போ என்னவாகும், மைனஸ் 1. கேள்வியில் f என்ற சார்பானது n டென்ஸ் டு என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே m1 m2 ரெண்டையும் கூட்டிட்டோம் அப்படின்னா என்ன மதிப்பு கிடச்சிருக்குது, மைனஸ் 1ன்னு இருக்குது. அப்போ மைனஸ் 1 அப்படிங்கிறது என்ன கிடையாது, நமக்கு ஒரு இயல் எண் அல்ல. இஸ் நாட் பிலாங்ஸ் டு n, நாட் பிலாங்ஸ் டு n. அப்போ இது ஏற்றுக்கொள்ள முடியாது. m1 ஈக்குவல் டு m2 என காட்டப்பட்டுள்ளது. அப்போ இது கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனையை பயன்படுத்தி, அதாவது f1 ஈக்குவல் f ஆஃப் m1 ஈக்குவல் டு f ஆஃப் m2 அப்படின்னு எடுத்துட்டோம். m1 ஈக்குவல் டு m2 அப்படின்னு நிரூபிச்சிட்டோம். தேர்ஃபோர் சார்பு f ஆனது 1க்கு 1ஆன சார்பு ஆகும். தேங்க்யூ.